அந்த சேட்டுக்கு ஃபோன் பண்ணி நீயா பேசுற மாதிரி எங்க இருக்கான், அந்த சக்தியை எங்க வச்சிருக்கான், என்ன பண்ண போறான், இந்த டீடைல்ஸ் எல்லாம் உடனே கலெக்ட் பண்ணு. சார். யோ, இதனே சொன்னதை செய்யறேங்கிற, சொன்னதை செய்ய. சரிங்க சார். ஸ்பீக்கர்ல போடு. என்னையே பிடிக்க பாக்குறீங்களா? சார் அட்டென்ட் பண்ணல சார். மறுபடியும் போடியா. சார் மறுபடியும் கட் ஆயிடுச்சு சார். அந்த சேட்டு முழிச்சுக்கிட்டான். இனி அவனை பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். சார் நீங்க கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். அந்த நம்பர் திருச்சி ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கு சார். திருச்சி ஹைவேஸ்லையா? திருச்சி ஹைவேஸ்லையா? அது மட்டும் இல்ல சார், அந்த நம்பருக்கு நீங்க முன்னாடி கொடுத்த நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர்ல இருந்து கால் போயிருக்கு. சரி, அந்த நம்பர் எங்க டவரை காட்டுது? அது கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர். ஓகே, தேங்க்யூ சார். சக்தியை கோயம்புத்தூர்ல தான் கடத்தி வச்சிருக்காங்கன்னு சிவா சொன்னாரு. அப்படி இருக்கும்போது சேட்டு எதுக்கு திருச்சி போகணும்? அங்க என்ன விஷயமா இருக்கும்? சக்தி பண்ண நம்பர் கோயம்புத்தூர் தான் காட்டுது. அப்ப சேட்டு கோயம்புத்தூர் தானே போகணும். ஏன் திருச்சி போறான்? ஒன்னும் புரியலையே. சொல்லுங்க சார். சிவா, இப்ப நாம பிடிச்ச அந்த கல்பிரேட் கான்ஸ்டபிளை வச்சு அந்த சேட்டை பிடிக்க பிளான் பண்ணி அவனுக்கு கால் பண்ணா அந்த சேட்டு போன் அட்டன் பண்ணவே மாட்டான். சார், அப்ப விஷயம் தெரிஞ்சிருக்கணும் சார் அவனுக்கு. அதனால தான் உஷாரா இருக்கான். இப்ப பிரச்சனை என்னன்னா, சக்திக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் போய் சக்தியை காப்பாற்றணும். சரி சார், நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த சேட்டு போனை ட்ரேஸ் பண்ணதுல அவன் போனு திருச்சி ஹைவேஸ் டவரை காட்டுது. திருச்சியா? சார் என்ன சொல்றீங்க? திருச்சி ஹைவே காட்டுது? ஆனா உங்க ஒய்ஃப் பேசினதா சொல்லி நீங்க கொடுத்த நம்பருக்கு சேட்டு போன்ல இருந்து கால் போயிருக்கு. அந்த போன் இப்ப சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஆன் ஆனதும் கால் ட்ரேஸ் ஆயிடுச்சு. அந்த நம்பர் கோயம்புத்தூர்ல இருக்கிற மதுக்கரை ஏரியா டவர்ல ரிசீவ் ஆயிருக்கு. சக்தி பேசின போன் கோயம்புத்தூரை காட்டுது, சேட்டு போன் திருச்சியை காட்டுது. இதுல ஏதோ குழப்பம் இருக்கே. சக்தி எங்க இருப்பா? கடவுளே, என் சக்தியை கண்டுபிடிக்க நீதான் ஒரு சரியான வழியை காட்டணும். சார், எனக்கு என்னமோ என் ஒய்ஃபு கோயம்புத்தூர்ல இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா சேட்டு எதுக்கு திருச்சி போறான்னு தான் தெரியல. ஒருவேளை நம்மளை திசை திருப்பறதுக்கு கூட இப்படி செய்யலாம்ல. சார், நீங்க எனக்காக ஒன்று பண்ணுங்க சார். நீங்க சேட்டு நம்பரை ட்ரேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நான் கோயம்புத்தூர் போறேன். சரி, ஓகே சிவா. சார், இந்த மதுக்கரன் ஏதோ சொன்னீங்கல்ல, அதோட லொகேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்க சார். இதை உடனே அனுப்புறேன் சிவா. தேங்க்யூ சார். சக்தி கண்டிப்பா கோயம்புத்தூர்ல தான் இருக்கணும்.
ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜானு, பார்த்துக்கலாம். சிம் கார்டை மாற்றிடுறாரு. ஹலோ. பையா, போலோ. நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பீஸ் கிடச்சிருக்கு பையா. அச்சா. உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். கேள்வி கேட்க ஆளே கிடையாது. அந்த லड़की பிளட் என்ன? ஆ, அதுவும் நீங்கள் கேட்ட மாதிரி மேட்சிங்காக இருக்குது பையா. சூப்பர் பீஸு. எங்கே அனுப்பணும்னு மட்டும் சொல்லுங்கள், உடனே அனுப்பிடுறேன். அப்படியே நீங்கள் பணத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா டீலை முடிச்சிக்கலாம். நாளைக்கு துபாய் போகிற ஷிப்பில் ஒரு பாக்ஸில் போட்டு கார்கோல அனுப்பிடு. ஷிப்பு கிளம்புனதும் துமாரா பைசா வந்து சேர்ந்துடும். ஓகே பையா, ரொம்ப சந்தோஷம். அப்படியே செஞ்சிடறேன். சுக்ரியா. ஏ சக்தி, என்னையா நீ காலி பண்ண பார்க்குற? இப்போ பார், நீ தனித்தனியா பீஸ் பீஸாக காலியாக போற. எனக்கு உன்னை பழி தீர்த்த மாதிரியும் ஆச்சு, பணம் சம்பாதிச்ச மாதிரியும் ஆச்சு. ஏ சக்தி, நான்லாம் பக்கா பிஸ்னஸ்மேன். ஒரே கல்லில் 2 மாங்காய். நாளைக்கு உன்னை துபாய் கப்பலில் பார்சல் பண்ணிட்டா போதும். அவனுங்க உன்னை கூறு போட்டு தேவையான ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உன்னை கடலில் தூக்கி வீசிடுவானுங்க. எனக்கு எதிரிங்க இருந்தாலே பிடிக்காது. பேசிக்கலி ஐ எம் a bad guy. டேய், இவன் ரொம்ப டேஞ்சரா இருக்கான். இவளை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இல்லன்னு வச்சுக்க, அண்ணன் நம்ம கதையை முடிச்சிருவாரு. புரியுது இல்ல? ஆமாண்டா. டேய், யாருன்னு பாரு. போன ஸ்பீக்கர்ல போடு. டேய், அண்ணன் தான்டா. அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய், அவ எப்படிடா இருக்கா? இங்க தானே இருக்கா, மயக்கத்துல இருக்கா. சரி, இப்போ நான் சொல்றத கவனமா கேளுங்க. சொல்லுங்கண்ணா. அவளை ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. ஆர்கன் விற்கிற துபாய் பார்ட்டி கிட்ட அவளை விலை பேசி வித்துட்டேன். இன்னைக்கு நைட்டு பார்சல் பண்ணி நாளைக்கு துபாய் போற கப்பல்ல கார்கோல அனுப்பணும். அது வரைக்கும் அவ கண்ணு முழிக்காம இருக்கணும். மயக்க ஊசி போட்டுடுங்கடா. நான் இப்போ அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன். சரிங்கண்ணா, நீங்க சொன்னபடி செஞ்சிடறோம். டேய், மைக் ஊசி எடுத்துட்டு வா. சரி, சீக்கிரம். நாளைக்கு என்ன துபாய்க்கு அனுப்ப போறாங்க. என்னோட சம்மதம் இல்லாம என்னோட ஆர்கன்ஸை விற்க போறாங்க. ஆனா இதெல்லாம் யார் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, என்ன எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அண்ணன், சொல்லு ஜானு. அந்த சேட்டு தான் அண்ணிய கடத்திருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த சேட்டு திருச்சிக்கு போயிருக்கான்னா அப்போ அண்ணியும் திருச்சியில தானே இருக்கணும். எனக்கும் அதே டவுட் இருக்கு ஜானு. ஆனா அண்ணி பண்ண நம்பர் கோயம்புத்தூர்னு காமிச்சிச்சே. அந்த சேம் குழப்பம் எனக்கும் இருக்கு. சரி, அப்போ அண்ணி எங்க தானே இருப்பாங்க? ஜானு, என் உள் மனசு சக்தி கோயம்புத்தூர்ல தான் இருக்கான்னு சொல்லுது.
ஆனா சேட்டு ஏன் திருச்சி போறான்னு தான் தெரியல. முட்டாளுங்க, எப்படி வண்டி ஓட்டுறானுங்க? லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்புறானுங்க. மென்டல். சிவா. ஹலோ சார், எனக்கு ஒரு சின்ன யோசனை. சொல்லுங்க சிவா. சார், அந்த சேட்டு நம்மளை திசை திருப்பறதுக்காக திருச்சி போற மாதிரி செட் பண்ணிட்டு ஏன் கோயம்புத்தூர் போக கூடாது? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப எப்படி அதை உடனே கண்டுபிடிக்கிறது? சார், திருச்சி ஹைவேஸ்ல தானே டவர் காட்டுது. அந்த போன் எந்த வண்டியில இருக்குன்னு டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம்ல சார்? பாத்தீங்களா, எனக்கு சட்டுன்னு ஐடியா வரல. சரி, நான் பார்த்துட்டு உடனே உங்களை கூப்பிடுறேன். ம், ஓகே சார். டேய், என்னடா அவளுக்கு மயக்க மருந்து எடுத்து வர சொன்னா நமக்கு போதை மருந்து எடுத்து ஏய், வந்துருக்க? அவளுக்கு போட போறது இங்க இருக்கு. இப்போ மயக்கமா தானே இருக்கா? வா, ஆளுக்கு ஒரு கட்டிங் போட்டுட்டு அப்புறம் ஊசி போடலாம். டேய், அண்ணன் வந்தா என்னடா பண்றது? டேய், அண்ணன் என்ன பக்கத்துல இருக்காரு, உடனே வரதுக்கு. அவர் வர லேட் ஆகும், நீ வா. அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம். உட்காரு. Cheers. டேய், அண்ணன் கெத்துரா. ஸ்கெட்சை பக்கவா போட்டு பொண்ணை தூக்கி சோக்க துபாய் கரண்ட வித்துட்டாரு பாத்தியா? சேட்டுனா சும்மா வாடா. பொம்மை டீலிங் கைக்கு வரலங்கிற கோபத்துல இப்படி பண்ணிருக்காரு. நாளைக்கே பீஸா பார்சல் பண்ணி கார்கோல அனுப்பிடுவாரு. ஆமாண்டா, சேட்டை பகச்சிக்கிட்டா யாரும் தப்ப முடியாது. அப்போ என்ன கடத்தினது அந்த சேட்டு தானோ? ஆர்டர் கைக்கு கிடைக்கலன்னா இப்படி பண்ணிருக்கான். இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஆகணும். டேய், இவ இன்னும் மயக்கத்திலே இருக்காளடா. அப்ப அப்படியே ஊசியை போட்டு விட்டுருவோம். அப்பதான் அண்ணன் வந்து தூக்கிட்டு போக சரியா இருக்கும். சரிடா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். ம். டேய், என்னடா பண்ற? டேய், அண்ணன் வரும்போது இந்த தடையுமே தெரியக்கூடாதா? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தூக்கி போட்டு வந்துடுறேன். நீ அந்த பொண்ணுக்கு ஊசியை போடுற, சரியா? ம், ம், இப்போ வந்துடுறேன். போ.
என்னடா என்ன பண்ற ஏய், நில்லு. சொல்லுங்க சார். சிவா, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். சேட்டை நம்ம ஃபாலோ பண்றது தெரிஞ்சுக்கிட்டு சேட்டு நம்மள திசை திருப்ப அந்த போனை ஒரு லாரியில போட்டிருக்கான். ட்ரேஸ் பண்ணதுல சேட்டுல அந்த போன் மட்டும் தான் கிடைச்சது. நீங்க சொன்ன மாதிரி சேட்டு கோயம்புத்தூர் தான் போயிருக்கணும். சூப்பர் சார். சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுவேன். நீங்கள் அனுப்பின டவர் ஏரியாவுக்கு போயிட்டு சக்தியை நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் சார். குட். உங்களுக்கு வேணும்னா கோயம்புத்தூர் போலீஸை நீங்க துணைக்கு கூப்பிட்டுக்கோங்க. ஓகே சார். உங்க ஒய்ஃபுக்கு எதுவும் ஆகாது சிவா. டோன்ட் வரி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏய் 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 நில்லு. ஏய் நிறுத்துங்க, நிறுத்துங்க சார். சார், நிறுத்துங்க, நிறுத்துங்க சார். உள்ள உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், சார் என்னை துரத்திட்டு வரேன் சார். சீக்கிரம் போங்க சார், ப்ளீஸ் சார். சார், சார் அவன் பக்கத்துல வரேன் சார். சீக்கிரம் போங்க சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் கார் எடுங்க சார். சார் 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 போங்க சார், ப்ளீஸ் சார். சார் போங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் எனக்கு பயமா இருக்கு சார். போங்க சார், ப்ளீஸ் சார். சார் அவன் வந்துட்டான் சார். இங்க தான் சார் இருக்கான். ப்ளீஸ் சார் கிளம்புங்க சார். சார் பக்கத்துல நிக்கிறான் சார். ப்ளீஸ் சார், எனக்கு பயமா இருக்கு சார். கொஞ்சம் போங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், போங்க சார். என்னது இது? என்னை துரத்திட்டு வந்தவன் அப்படியே பேசாம நின்னுட்டான். சரி, மாமா கிட்ட பேசுவோம். சார், கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன். ஒரே ஒரு கால் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். சார், நான் தண்ணி கேட்கல சார். ஃபோன் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? பாவம், ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கீங்க. முதல்ல தண்ணி குடிங்க, அப்புறம் நிதானமா பேசலாம். சரிங்க சார்.
ரொம்ப தேங்க்ஸ் சார். நீயா